श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ज्ञाने दृश्य मिथ्या झाले, तरी का पाहिजे भजन केले, तेने काये प्राप्त झाले, हे मज निरोपावे। ज्ञानाहून श्रेष्ठ असेना, तरी का पाहिजे उपासना, उपासनेने जना काये प्राप्त। मुख्य सारते निर्गुण, तेथे दिसेची ना सगुण, भजन केलियाचा गुण मज निरोपावा। जे समस्त नासिवंत, त्यासी भजावे किम निमित्य, सत्य सांडून असत्य कोणे भजावे। असत्याचा प्रत्यये आला, तरी मग नेमका लागला, सत्य सांडून गलबला कासया करावा। निर्गुणाने मोक्ष होतो, प्रत्यक्ष प्रत्यया येतो, सगुण काये देवू पाहातो, सांगा स्वामी। सगुण नासिवंत ऐसे सांगता, पुन्हा भजन करावे म्हणता, तरी कशासाठी आता भजन करू। स्वामीचे भिडेने बोलवेना, येरहवी हे काही चमानेना, साध्यची झालिया साधना का प्रवर्तावे। ऐसे श्रोतयाचे बोलणे, शब्द बोले निर्बुजलेपणे, याचे उत्तर ऐकणे म्हणे वक्ता। गुरुचे वचन प्रतिपादन हे मुख्य परमार्थाचे लक्षण, वचनभंग करिता विलक्षण सहजेची झाले। म्हणून आज्ञेसी वंदावे, सगुण भजन मानावे, श्रोता म्हणे हे देवे का प्रयोजिले। काय मानिला उपकार, कोण झाला साक्षात्कार, किंवा प्रारब्धाचे अक्षर पुसिले देवे। होणार हे तो पालटेना, भजने काय करावे जना, हे तो पाहता अनुमाना काहीच नये। स्वामींची आज्ञा प्रमाण, कोण करील अप्रमाण, परंतु याचा काय गुण मज निरोपावा। वक्ता म्हणे सावधपणे, सांग ज्ञानाची लक्षणे, तुझ काही लागे कारणे किंवा नाही। करणे लागे भोजन, करणे लागे उदकप्राशन, मळमूत्र त्याग लक्षण तेही सुटेना। जनाचे समाधान राहावे, आपुले पारिखे ओळखावे, आणि भजनची मोडावे, हे कोण ज्ञान। ज्ञान विवेके मिथ्या झाले, परंतु अवघे नाही टाकिले, तरी मग भजनेची काय केले, संग बापा। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். சகுண பஜன அப்படிங்கிற 7வது சமாசம் 6வது தசகத்துல இன்னைக்கு ஆரம்பம். இந்த லோகத்தை பார்த்து ஏதோ பிரம்ம ஞானத்தை பத்தி படிச்சுண்டு தெரிஞ்சின்ற சில பேர்கள் ஒரு கிளி மாதிரி இந்த லோகத்தை மித்யை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது தப்பு. அதே சமயத்துல பாக்கி தேவதா பூஜா அர்ச்சனங்களில் ஈடுபடுறவர்களும் அவ தேவதா பூஜனையில ஈடுபட்டு இருக்காளே தவிர
உண்மையான பிரம்ம ஞானத்துல மனசுல வச்சுக்காமல் அந்த பூஜையை பண்றதுனால அவளிடத்துலயும் ஒரு குறைவுபாடு தெரிகிறது. இது இருக்கிறதுனாலதான் இவா ரெண்டு பேரும் இவாளுடைய விசாரங்கள் எதுவுமே சேராம இருக்கு. அதுதான் சேர்க்க பார்க்கிறார் இங்கே சமர்த்த ராமதாசர். ரெண்டு பேருடைய விசாரத்திலையுமே ஒரு திருத்தம் தேவையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற சமாசத்துல முடிக்கும் பொழுது சமர்த்தர் சொல்றார், இந்த லோகத்தை பார்த்து மித்யை சொல்றோமே, அது எதுலயுமே ஆக்ஷேபனை கிடையாது. ஆனா அது ஏன் மித்யை அப்படிங்கிறது தெரியணும். இந்த பிரபஞ்சம், இதுடைய சிருஷ்டி, இது எல்லாமே பரபிரம்மத்துடைய கல்பனா சக்தி தானே. அந்த பரபிரம்மத்துடைய அம்சபூதமாக நம்ம இருக்கிறதால நம்மளிடத்தையும் அந்த கல்பனா சக்தியுடைய அம்சமும் இருக்கு. பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கல்பனா சக்தி மகத்தானது. நாம் அந்த பிரம்மத்துடைய அம்சபூதமாக இருக்கிறதுனால நமக்கிட்ட இருக்கிற கல்பனா சக்தி அது மாதிரி அம்சபூதமானதாக தான் இருக்கு. ஆனா நம்மளிடத்திலேயே அந்த கல்பனா சக்தியை பார்க்கிறோம். அந்த கல்பனா சக்தி எங்கேந்து வந்தது? நமக்கிட்டேந்து வந்தது அல்லவா? அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கிட்டேந்து கிளம்பி வந்த கல்பனா சக்தி நமக்கிட்டே அடங்கிறது. அது மாதிரி பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய கல்பனா சக்தி, பரபிரம்மத்துடைய கல்பனா சக்தியிலேருந்து கிளம்பி வந்த இந்த சிருஷ்டி திரும்பவும் அந்த பரபிரம்மத்துக்கிட்டேயே போய் அடங்கிறது. அந்த பரபிரம்மத்துக்கிட்டேந்து அந்த கல்பனா சக்தி கிளம்பி எப்போ சிருஷ்டி ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து தானே காலம் ஆரம்பம். அதனால காலம் தேசம் ரெண்டுமே அந்த பிரம்மத்துக்குள்ள அடங்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இது பிரம்மத்தினுடைய நிலை. பிரம்மத்துடைய அந்த நிலையில பார்க்கும் பொழுது காலமானாலும் தேசமானாலும் இந்த சிருஷ்டியானாலும் எல்லாமே தாத்காலிகம். தாத்காலிகம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆரம்பமும் உண்டு, அதுக்கு ஒரு முடிவும் உண்டு. அதனால பிரம்மத்தை பார்க்கும் பொழுது பிரம்மம் சாஸ்வதமாக இருந்துட்டு இந்த சிருஷ்டி அசாஸ்வதமாக இருக்கிறதுனால இந்த சிருஷ்டிய மித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. இது பிரம்மத்துடைய நிலையிலேருந்து பார்க்கும் பொழுது இருக்கு. இப்போ அம்சபூதமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இருக்காளே, இவாளுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது? இவா இந்த சிருஷ்டியில தானே இருந்துட்டு இருக்கார்கள். அந்த சிருஷ்டியில இருந்துட்டு இருக்கும் பொழுது, அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதை எப்படி மித்யைன்னு சொல்றது? அப்போ என்னி வரையிலும் நான் ஜீவாத்மா, நான் இந்த தேகம் அப்படிங்கிற உணர்ச்சி என்னி வரைக்கும் இருக்கோ அன்னி வரைக்கும் இந்த சிருஷ்டி மித்யையே இல்லை, எனக்கு சத்தியம்தான். அது சத்தியம் அப்படிங்கிறது உண்மை இல்லை, ஆனாலும் என்ன பொருந்தியவரை அது சத்தியம்தான். இதை சமர்த்த ராமதாசர் ஒத்துக்கிறார். அதனாலதான் சொல்றார், இந்த லோகத்துல இருந்துட்டே பிரம்மத்துக்கிட்ட போகணும். இப்போ பிரம்ம நிலைக்கு நம்ம போகணும். இந்த லோகத்துல இருந்துட்டே பிரம்ம நிலைக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கிருந்துட்டே சகுணோபாசனை பண்ணி அந்த நிர்குண பிரம்மத்துக்கிட்ட போய் சேரலாம். அப்போ இந்த ஜகத் வரும்னு வரட்டா இந்த ஜகத்தை பார்த்து மித்யை மித்யை மித்யன்னு சொல்றவர்கள் தான் இந்த சாலக்கிராமத்தினாலேயோ ஸ்பட்டிகத்தினாலேயோ இந்த பஞ்சலோகத்தினால பண்ணின மூர்த்தினாலேயோ பாஷாண மூர்த்தினாலேயோ மிருத்திகா மூர்த்தினாலேயோ என்ன பிரயோஜனம்னு கேட்கறதுக்கு காரணம், ஜகத்தை மித்யைன்னு வரட்டுன்னு சொல்றவர்கள் தான். அதை ஒத்துக்க முடியாதுன்னு விட்டார் சமர்த்த ராமதாசர். ஜகத்தை பார்த்து மித்யேன்னு எவன் சொல்லணும்? எவன் அது மித்யைன்னு உணர்றானோ அவன் தான் சொல்ல முடியும். யாரு உணர்வான்? தான் பிரம்மம் அப்படிங்கிறது எவன் சொரூப சாட்சா்காரம் எவனுக்கு ஆச்சோ அவன் தான் அதை சொல்லுவான். அவன் அதை சொல்லும் பொழுதும் ஹேளனமாக சொல்ல மாட்டான்,
யதார்த்தமாக சொல்லுவான். அவனுக்கானாலும் பிரம்ம ஞானம் இன்னும் அடையாதவனாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே சகுண பக்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இருக்கக்கூடிய இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஆத்ம சாட்சா்காரமாகக்கூடிய நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதே இந்த சகுன பக்தி தான். அதனால சகுன பக்திக்கு ஒரு காலம் ஆட்சேபனை கிடையாது சமர்த்த ராமதாசருக்கு. இந்த விஷயத்தை ஸ்ரீ அண்ணாவுமே தன்னுடைய உபதேச மொழியில சொல்லறார். ஒரு நாஸ்திகன் ஒரு தேவதா மூர்த்தியை உடைச்சுட்டு, பாரு தேவதா மூர்த்தியை நான் உடைச்சுட்டேன், அந்த தேவன் காப்பாத்தினானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது எந்த பக்தன் அந்த மூர்த்தி மாத்திரம்தான் அந்த தேவன் அப்படின்னு நினைக்கிறானோ, ஐயோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா உண்மையான பக்தன், சரியான சத்குருநாதன நாடின பக்தனாக ஒருத்தன் இருந்தானால் அந்த தேவன் அந்த மூர்த்திக்குள்ளேயும் தான் இருந்தான். அந்த மூர்த்தி போனத்தினால, பங்கமானத்தினாலேயோ இல்லை திருட்டு போனத்தினாலேயோ காணாம போனத்தினாலேயோ தேவன் இல்லைன்னு ஆயிடமாட்டான் அப்படிங்கிற ஞானம் உண்டு அவனுக்கு. பெரும்பாலான எல்லா சாதுக்களுமே பெரிய பக்தாளா இருந்தவாளுமே எல்லாருக்கிட்டையுமே அந்தரங்கமாக இந்த ஞானம் காடமாக ரூடமாக திருடமாக இருந்திருக்கு. அதனால சகுன பக்திக்கு அவ்வளவு பிராதானியத்தை கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். சகுன பக்தி இல்லாம நாம் இருக்கக்கூடிய நிலையிலேந்து கரையேறி நிர்குண பிரம்மஸ்வரூபத்தோட ஒன்னோட ஒன்னா ஆக முடியாதுன்னே சொல்றார். சகுன பக்தி அப்படிங்கிற இந்த சமாசத்திலையுமே இந்த விஷயத்தை தான் இன்னும் விலாவரியாக சொல்றார். குரு சிஷ்ய சம்பாதமாக அமைஞ்சின்றிருக்கிற கிரந்தத்துல சிஷ்யால் திரும்பவும் கேள்வி கேட்கிறா குருநாதாள் இடத்துல, ஞானே திருஷ்ய மித்யா ஜாலே, இந்த ஜகத்து மித்யை அப்படிங்கிறது புரிஞ்சுட்டேன், பகவானுடைய கல்பனா சக்தின்னு புரிஞ்சுட்டேன், அதுக்கு ஆரம்பமும் அந்தமும் உண்டுங்கிறது புரிஞ்சுட்டேன். தரி கா பாஹி ஜே பஜனை கேளே, அப்படி இருக்கும் பட்சத்துல அப்போ நான் இனிமே பஜனை பண்ணுவானே, நான் இந்த உபாசனையும் ஏன் பண்ணுவானே, தேனே காய பிராப்த ஜாலேஹே பஜ நிரோபாவே, எப்போ இதெல்லாம் மித்யை தானோ அப்போ நான் இந்த உபாசனைகளும் பஜனைகளும் ஏன் பண்ணணும், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகும், இதெல்லாம் மித்யங்கிற ஞானமே போதுமானதே அப்படின்னு கேட்கிற அந்த ஸ்ரோதா, இந்த ஞானம் மாத்திரம் போதுமானதா? ஜெகன் மித்யாங்கிற ஞானம் மாத்திரம் போதுமானது இல்ல, பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறது தெரியணும். ஞானாஹூனி சிரேஷ்ட அசேனா, ஞானத்தை விட சிரேஷ்டங்கிறது வேற எதுவும் கிடையாது. தரி காப்பாஹி ஜெய உபாசனா, அப்போ உபாசனை ஏன் தேவை? உபாசனை ஜனா காய பிராப்த, உபாசனை பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் என்ன பிராப்தி கிடைக்க போறது? முக்கிய சாரத்தை நிர்குணம் தான் சாரம், நிர்குணம் தான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேத்தே திசேச்சினா சகுண, நிர்குணம் அப்படின்னு நான் பார்த்துட்டேன்னா அங்க சகுனமே தென்படாது. பஜனை கேலியாச்சா குண மஜ நிரோபாவா, எப்போ அங்க சகுனமே தெரியலையோ நான் எந்த குணத்தை விசேஷமா வச்சுட்டு பஜனை பண்றது? நிர்குணம்னு எப்ப நான் பிரம்மத்தை பார்த்துட்டேனோ அப்ப நான் என்னத்தை வச்சு பஜனை பண்றது? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேள்வி வித்தண்டாபாதம் மாதிரி இருக்கே தவிர இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு நல்ல விஷயம் உட்காந்துருக்கு. சகுன பஜனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் தேவனும் சகுனமா இருந்தா தானே அந்த சகுன பஜனை பண்ண முடியும். நிர்குணம் அப்படின்னு பார்த்துட்டேன்னால் நான் பஜனை பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னாலே அது குணமே காணுமே, எதை வச்சுட்டு நான் பஜனை பண்ண போறேன்? ஜே சமஸ்த நாசிவந்த தியாசி பஜாவே கிம் நிமித்ய, இந்த லோகத்துல எல்லாமே நாசம் அடையக்கூடியதுதான். அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு மூர்த்தியையோ ஒரு சித்திரத்தையோ வச்சுட்டு நான் பஜனை பண்ணுவானே, என்ன காரணம் வச்சுட்டு நான் அதை பண்ணம்? ஏன்னா எல்லாமே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துனால பண்ணின விஷயம் தானே. எல்லா விக்கிரகங்களும் சித்திரலேபங்கள் எல்லாமே நாசம் அடையக்கூடியது தானே. அப்ப அதை வச்சுட்டு நான் பண்ணுவானே பஜனை. சத்திய சாண்டுன்னு அசத்திய கோணே பஜாவே, இந்த லோகம் எப்போ அசத்தியம் தெரிஞ்சு கொடுத்தோ
மெனக்கிட்டுன்னு சத்தியத்தை விட்டுட்டு அசத்தியமாக இருக்கக்கூடிய லோகத்தை வச்சுண்டு நான் ஒரு பஜனையை பண்ணுவானே இங்க. அசத்யாச்சா பிரத்யே ஆலா தரி மக நேம காலாகலா சத்திய சாண்டூன கல்பலா காசையா கராவா. திருஷ்யமாக கண்கு தென்படக்கூடிய இந்த லோகம் அசத்தியம் எப்போ தெரிஞ்சு கொடுத்தோ, பிரத்யக்ஷமா இதெல்லாம் அசத்தியம் அப்படிங்கிற அனுபவம் எப்போ எனக்கு ஆச்சோ, அப்போ சகுணமாக ஒரு தேவனை வச்சுட்டு பஜனை பூஜை நியமங்கள் இதெல்லாம் நான் ஏன் வச்சுக்கணும்? சத்தியத்தை நான் சத்தியத்துக்கிட்ட பாராமுகமாக இருந்துட்டு அசத்தியமான விஷயத்துல ஒரு பஜனை பூஜனை ஸ்ரத்தை இப்படிலாம் வச்சுட்டு இந்த குழப்பங்கள்லாம் நான் ஏன் வச்சுக்கணும்? நீங்க சொல்லுங்க. நிர்குணானே மோட்சஹோத்தோ பிரத்யக்ஷ பிரத்யேயேதோ சகுண காயே தேவு பாகாத்தோ சாங்கா சுவாமி. எப்போ நிர்குணம் அப்படிங்கிற நிலையை தெரிஞ்சுட்டேனோ அதனால மோட்சம் கிடைக்கிறது. பிரம்மம் அதனுடைய அனுபவமும் பிரத்யக்ஷமாக பிரத்யக்ஷ பிரத்யேயேதோ பிரத்யக்ஷமா பிரம்மானுபவமும் உண்டாகிறது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சகுன பஜனை சகுனோபாசனம் நான் பண்ணுவானே, இதனால எனக்கு என்ன கிடைக்கும் சுவாமி நீங்களே சொல்லுங்க. சகுன நாசிவந்த ஐசே சாங்கதா. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். சோதா கேட்கிறான் சத்குருநாத்தாள்கிட்ட, ஒரு பக்கம் நீங்க சகுன நாசிவந்த ஐசே சாங்கதா, இந்த லோகம் இந்த சிருஷ்டி இந்த சிருஷ்டிக்குள்ள அடக்கமா இருக்கக்கூடிய எல்லாமே, நான் தீர்த்த கஷேத்திரங்கள் தேவாலயங்கள் அதுல ஸ்தாபனை பண்ணின தேவன் எல்லாமே இந்த சிருஷ்டிக்குள்ள அடக்கம் தானே. இந்த சிருஷ்டி முழுவுமே பஞ்சமகாபூதங்களுடைய ஒரு காம்பினேஷன் தானே. அந்த பஞ்சமகாபூதங்களே நாசிவந்த அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டேன். அப்போ சகுண நாசிவந்த சகலதும் நாசிவந்தமாகும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது நான் சகுன பஜனை பண்ணுவானேன்னு கேட்கிறேன். ஆனா புனா பஜனக்கராவே மனதா, எந்த வாயோட இந்த சகுணமாக இருக்கக்கூடிய லோகம் நாசிவந்தம்னு எந்த வாயோட சொன்னேலோ அதே வாயோட பஜனக்கராவே மனதா சகுன பஜனை பண்ணுன்னு நீங்க சொல்றீங்களே, தரி கஷாசாட்டியாத்தா பஜனை கரு. நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? நீங்க ரெண்டுத்தையும் இப்படி பேசுறேன். நீங்க ரெண்டு விஷயங்களும் எதிரும் பதிருமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி சொன்னதுனாலதான் எனக்கு எல்லா குழப்பமும் உண்டாருது. சுவாமி சே பிடேனே போலவேனா ஏ ரவி ஹே காஹி சமானேனா சாத்தியச்சி ஜாலியா சாதனா கிரா பிரவர்த்தாவே. நீங்க பேசக்கூடிய பேச்சு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எனக்கு பேச வராது. சுவாமிச்சே பிடேனே போல வேணா, உங்களை மாதிரி எனக்கு உங்களிடத்துல பேச வராது. ஏரவி ஏ காஹீச்சமானேனா, ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியல. சாத்தியச்சி ஜாலியா சாதனா கா பிரவர்த்தாவே. நான் சாதனைக்கெல்லாம் ஏன் பண்ணணும்? எனக்கு நிர்குணம் தான் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. என்னுடைய ஸ்வரூபமே நிர்குணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து. அது தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் உபாசனை பண்ணுவானே, அதுக்கப்புறம் பஜனை பண்ணுவானே, அதுக்கப்புறம் ஒரு பூஜையை நான் பண்ணுவானே. என்ன காரணம்? ஐசே ஸ்ரோதயாச்சே போலனே சப்த போலே நிர்புஜலே பணே யாச்சே உத்தர ஐக்கடே மனே வக்தா. ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய சிஷ்யன் இப்படி பரபரப்போட இத்தனை குழப்பங்களோட பேசக்கூடிய பேச்சை பொறுமையா கேட்டுக்கிறார் சத்குருநாத்தாள். இப்போ அவனுடைய இந்த சம்சயங்களை நிவர்த்தி பண்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் கேட்கணும். முதல் விஷயம் சொல்றார், குருச்சே வச்சன பிரதிபாலன ஹே முக்கிய பரமார்த்தாச்சே லட்சண. நான் எல்லாம் சொல்லறேன் பாவனுக்கு, தெளிவு பண்ணி கொடுக்கிறேன் உனக்கு நான். ஆனா
நான் எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும். என்னன்னா, நீ கேட்கக்கூடிய கேள்வி ஏன் கேட்கிற, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு தேடுதல் ஹிருதயத்தை இருந்துட்டு நீ கேட்கணும். முதல் விஷயம், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காகவோ ஒரு டிபேட்டுக்காகவோ இதை வச்சுட்டு பேச வராது. ஏன்னா மனசங்கு நிர்மலமாக இருக்காது, நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏறாது. யாருமே இந்த கேள்வியை கேட்கணுமானால் அவன் இவன்ட்ட போகாமல் உண்மையான சத்குருநாதாள் இடத்துல போய் கேட்கணும். இரண்டாவது விஷயம், உண்மையான ஒரு தேடுதல் இருந்துட்டு நல்ல சத்குருநாதன் இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்கணும். மூணாவது விஷயம், குரு சே வச்சன பிரதிபாலன. சத்குருநாதாள் அப்புறம் என்ன சொல்லறாளோ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் பிரதிபாலன, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹே முக்கிய பரமார்த்தாச்சே லட்சண, பரமார்த்தம் என்னது அப்படின்னு தெரியணுமானால், நீ உண்மையா பரமார்த்தம் என்னது தேடுறவனாக இருந்தால் உன்னிடத்த முதல் லட்சணம் சத்குருநாதால் எதை சொன்னாரோ அதை மறுக்காம அதை பிரதிபாலனம் பண்ணணும். வச்சனபங்க கரிதா விலக்ஷண சகஜேச்சி ஜாலி. அவர் சொன்ன வாக்குகளை கேட்டுக்காமல் அதில் மனசுல வாங்கிக்காமல் அவர் நம்மளை எப்படி இருக்க சொல்றாரோ அப்படி இருக்காம வச்சனபங்கம் பண்ணினோமானால் அப்புறம் அதனால வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டே வேற, அது வேற எங்கேயோ கொண்டு விட்டுடும்னா. மனோனி ஆக்ஞேசி வந்தாவே, அந்த சத்குருநாதாள் சரணத்துல போய் விழணும். சத்குருநாதாள் என்ன ஆக்ஞாபிக்கிறாரோ அதை சிரோதாரியமாக எடுத்துக்கணும். சத்குருநாதாள் என்ன சொல்றார், சகுண பஜன மானாவே, சகுண பஜனை பண்ணு அப்படின்னு சொல்றார். உடனே ஸ்ரோதா சொல்றான், அதுதானே சொன்னேனே சுவாமி, ஸ்ரோதா மனத்தே மனே ஹே தேவே கா பிரயோஜிலே. இன்னும் திரும்பவும் அதே விஷயத்துக்கு வந்துவிட்டே. எங்கிட்ட இருக்கிற குழப்பமே அங்கதானே. சத்குருநாதாள் சொன்னதை கேட்கணும் நீங்க சொல்றேன் சரி, ஆனா சத்குருநாதாள் சகுண பஜனை பண்ணுங்கிறார், அங்கதானே எனக்கு சரிப்படல. என்ன எல்லாம் மித்தியன்னு நீங்க சொல்லிட்டே, கா பிரயோஜிலே, என்ன பிரயோஜனம் அதனால? காய மாநிலா உபகார கோணஜாலா சாட்சாத்கார கிவா பிராரப்தாச்சே அக்ஷர உசிலே தேவே. சகுணோபாசனை பண்ணினத்தினால எனக்கு ஏதாவது லாபம் உண்டாகுமா? இப்ப இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு இருந்தான் இல்லையா, அந்த கேள்வி ஏன் வருது அவன் மனசுல? உண்மையா நிர்குணத்தை புரிஞ்சின்றவனாக இருந்தானால் இந்த கேள்வி வந்திருக்காது. உண்மையா நிர்குணத்தையும் இந்த ஜகத்து சத்தியம் இல்லை அசத்தியம் தான் அப்படிங்கிறது உண்மையா அவன் தெரிஞ்சுக்கலைன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியறது. என்ன என்ன கேட்கிறானுங்க? காய மாநிலா உபகார, சகுண பஜனை பண்ணதுனால எனக்கு என்ன லாபம் உண்டாகும்? எப்போ லாபம் உண்டாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறையோ இந்த ஜெகன் மித்யை அப்படின்னு நீ நம்பலேன்னு தெரியறது. அது உண்மையா நம்பாததுனாலதான் இந்த கேள்வியே வந்திருக்க மனசுல. இந்த வாக்க இவன் வாயிலேயே தூண்டி எடுக்கிறார் சத்குருநாதா. கோணஜாலா சாட்சாத்கார, சகுண பஜனை சொல்றீங்களே நீங்க, அந்த மூர்த்தி பூஜை பண்ணி எவனுக்காவது சாட்சாத்காரம் உண்டா இருக்கா? எவனாவது எவனை பார்த்திருக்கானா? கிவா பிராரப்தாச்சே அக்ஷர புசிலே தேவே. இல்ல, நாங்க எல்லாரும் இந்த லோகத்தை ஜீவிக்கும் போது அவாவா பிராரப்தம் எப்படி இருக்கோ அப்படித்தானே ஜீவிக்கிறோம். பிராரப்த போகம் தானே இந்த ஜீவனமே. நான் இந்த சகுண பஜனை பண்ணினத்தினால இல்ல, யாருமே இந்த லோகத்தை சகுண பஜனை பண்ணினத்தினால அவருடைய பிராரப்தத்தை அழிச்சு விட்டான், பிராரப்தத்தை இல்லைன்னு ஆக்கினான்னு ஒரு சரித்திரம் சொல்லுங்க எனக்கு அப்படி கேட்கிறான் இந்த சுரோதா. தைரியமா கேட்கிறான் சத்குருநாதாள்கிட்ட. ஹோனாரஹே தோ பாலட்டேனா, எது என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஃபேட் பிரகாரம் என்னுடைய டெஸ்டினி பிரகாரம்
என்னுடைய தலையெழுத்து பிரகாரம் எது நடக்கணுமோ நடக்கதான் போகிறது. தோ பாலட்டேனா, எவனாலையும் எனக்கு எது நடக்க போறதோ என் ஜன்மால எவனாலையும் அதை மாற்ற முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது. நான் மனுஷால சொல்ல, அந்த தேவனையே சொல்லறேன். எந்த தேவனுக்கு சகுனை பஜனை பண்ணுன்னு நீங்க சொல்லறீங்களோ, சகுனை பஜனை பண்ணினத்தினால எனக்கு என்னெல்லாம் ஆக வேண்டியதா இருக்கோ அதெல்லாம் ஆகாமல் மாறி போய் வேற விதமா நடந்ததுன்னு எவன் கதையாது உண்டா? பஜனை காயகராவேஜனா. அப்போ பஜனை நான் ஏன் பண்ணணும்? ஹேதோ பாஹாத்தா அனுமானா காஹீச்சனையே. இப்படி நான் அதை பார்க்கும் பொழுது ஆத்ம ஞானம் உண்டாகிறதுக்கு நான் பஜனை ஏன் பண்ணணும் தான் எனக்கு தோணுறது. எனக்கு இதனால எனக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும்னு எனக்கு தோணல. स्वामीची आज्ञा प्रमाण कोण करील अप्रमाण परंतु याचा काय गुण मज निरोपावा. हे सद्गुरुनाथा, நீங்க சகுன பஜனை தான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்னு வைங்கோ, பண்ணிடுவேன். சகுன பஜனையே பண்ணிடுறேன். நீங்க சொல்லி உங்க ஆக்ஞையை மீறினவனாக நான் ஒரு நாளும் இருந்ததில்லையே. என்ன அருமையான ஒரு சம்வாதம் இது. சத்குருநாத்தால் கூட ரொம்ப அருமையான சம்வாதம், எவ்வளவு டிரான்ஸ்பரண்டான சம்வாதம் இது. சிஷ்யன் சொல்றான், ஸ்ரோதா சொல்றான் சத்குருநாத்தால்கிட்ட, உங்க ஆக்ஞா சிரோதார்யம், நீங்க சொன்னா கிழிச்ச கூட தாண்டாமல் சகுன பஜனை நான் பண்ணுவேன். ஆனால் என் மனசுல இந்த கலக்கம் இருக்கதான் இருக்க போறது. நீங்க சொன்னேன்னு நான் பண்ணுறேன். சுவாமிஜி ஆக்ஞா பிரமாண கோண கரீல அப்பிரமாண, உங்க ஆக்ஞா மீறினவன் எவன்? ஆனால் பரந்து யாச்சா காய குணமஜ நிரோபாவா, என் மனசுல இந்த சம்சயத்தை வச்சுட்டே அந்த சகுன பஜனை நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா அப்படி பண்றேன். ஆனா நீங்க அப்படி எதிர்பார்க்கிறேங்கிறது எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை நகத்தனம் அப்படின்னு நீங்களே விரும்புறேங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் வினயத்தோட பக்தியோட உங்களிடத்துல நான் கேட்கிறேன். இதெல்லாம் விதண்டாவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலயோ எனக்கு ரொம்ப ஏதோ தெரியும், நான் ஒரு பெரிய யோக்கியன் நினைச்சோன்னு நான் கேட்கல. அது உங்களுக்கே தெரியுமே. பகவத்கீதையில பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்றா இல்லையா, இதுதான் பரிப்பிரஷ்னேன சேவையா. யாரிடம் எதை கேட்கணுமோ எப்படி கேட்கணுமோ அது மாதிரி கேட்கணும். அதனால இந்த கேள்வியை காக்கும் கேட்டுதுன்னா நாஸ்திகன் மாதிரி இந்த கேள்வி இருக்கே தவிர நாஸ்திகன் மாதிரி கேள்வி இல்லை. பரம பக்தியோட பூஜ்ய புத்தியோட சத்குருநாத்தாள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் தானே இது. பக்தாமனே சாவதப்பனே. அதனாலதான் சத்குருநாத்தாலும் இவ்வளவும் கேட்டு கோபிச்சுக்காமல் ரொம்ப பொறுமையோட இந்த சிஷ்யனுக்கு பதில சொல்றார். என்ன, எவ்வளவு பேர் இதை கேட்க தயார்? எல்லாருமே இந்த கேள்வியை மனசுக்குள்ள மூடி மறைச்சு வச்சு அப்படி இருந்துட்டான்னா பாவம் அந்த சத்குருநாத்தாளுக்கு தான் நஷ்டம். இவனை கரையேற்றணும் அப்படின்னு நினைச்சு இவன் கரையேறாம இருக்கிறதுக்கு காரணம், இவன் மனசுல இந்த சம்சயங்களை வச்சுண்டு சத்குருநாத்தாள் கிட்ட அதை நிவர்த்தி பண்ணிக்காமல் தானே அந்த குழப்பங்களுக்கு தானே ஏதோ பதிலாம் வச்சுண்டு தானே வழியேந்து வேற எங்கேதோ அதுக்கெல்லாம் பதில சம்பாதிக்க பார்த்து தான் குழம்பி கடந்து அவன் பிரவர்த்திக்காம இருப்பானே, அது யாருக்கு நஷ்டம்? சத்குருநாத்தாளுக்கு தான் முதல் நஷ்டம் அல்லவா? அதனால உள்ளது உள்ளபடி, ஆனால் வினயத்தோட பக்தியோட சத்குருநாத்தாள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டுண்டு மனசுல இந்த கேள்விகளுக்கு பதில வாங்கிண்டு எல்லா குழப்பங்களையும் மனசுல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் முதல் விஷயம். அதனாலே சொல்றார், பக்தா மனே சாவதப்பனே सांग ज्ञानाची लक्षणे तुझ काही लागे कारणे किंवा नाही. वक्ता म्हणे सावधपणे सांग ज्ञानाची लक्षणे. சரி, நான் இதுவரையிலும் ஞானினா யாரு, ஞானம்னா என்ன, இதெல்லாம் உன்னிடத்துல நான் சொல்லியிருக்கேன். அந்த ஞானியுடைய லட்சணங்களையும் ஞானம்னா எதுவோ அதனுடைய லட்சணங்களையும் மனசுல கொண்டு வா, அத மனசுல வச்சுக்கோ. முதல்ல துஜ காஹி லாகே காரணே கிவா நாஹி,
உண்மையான ஞானம் இருக்கக்கூடிய ஞானியை நீ பாரு. ஒன்னு கேள்வி ஒரு பக்கத்தை வச்சுக்கோ மனசுல. நான் ஞானம்னு எது சொன்னேன், நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்ன இல்லையா? நிர்குண பிரம்மம் என்னது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டேன்னு சொன்ன இல்லையா? பிரம்ம ஜானம்னா என்னதுங்கிறது நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்ன இல்லையா? அந்த பிரம்ம ஜானத்துடைய லட்சணங்கள்லாம் கையில கொண்டு வா. பிரம்ம ஜானம் அப்படிங்கிறது என்ன? எதிலையும் எங்கும் பிரம்மத்தை தரிசிக்கிறது தானே பிரம்ம ஜானம். எதிலும் எங்கும் பிரம்மத்தை தரிசிச்சையானால் எந்த ஜகத்தை நீ மித்யை மித்யைன்னு சொல்லிட்டு இருக்கையோ அந்த ஜகத்திலையும் நீ தரிசிக்கிறது இந்த பிரம்மத்தை தானே. சரி, இந்த பிரம்மத்தை தரிசிக்கிறவர்கள்லாம் யாரு? பிரம்மஜானிகள். அந்த பிரம்மஜானிகளை பாரு, உண்மையான பிரம்மஜானிகளை பாரு. சர்வத்திர பிரம்ம தர்சனத்தையே பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ ஏதாவது காரியங்களை விட்டாளான்னு பார்த்தையா? ஏதாவது காரியங்களை விட்டாளான்னு நீ பார்க்கறையா? நீயும் தான் பல கர்மாக்கள்ல ஈடுபட்டு இருக்க, அவளும் தான் பல கர்மாக்கள்ல ஈடுபட்டு இருக்கா. உனக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவ பிரம்மஜானி, நீ பிரம்மஜானிய இன்னும் அடைய வேண்டியவன். அப்படின்னு இருக்கும் பொழுது உண்மையான பிரம்மஜானிகள் என்ன பண்றான்னு பார். நீ பிரம்மஜானம் அடையாமலே நான் இதையும் பண்ணம் அதையும் பண்ணம்னு நீ கேட்கிறையே. எதெல்லாம் சகுன பஜனை நான் பண்ணுன்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு நீ கேட்கிறையோ அதெல்லாம் அந்த பிரம்மஜானிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காளான்னு முதல்ல நீ அப்சர்வ் பண்ண. பார்த்தையானால் துஜ காஹிலாகிய காரணே கிவானாகி, உனக்கு புரிஞ்சுடும். சகுன பஜனை பண்ணணும் அப்படிங்கிறது அவளை பார்த்தாலே புரிஞ்சுடும். करणे लागे भोजन, करणे लागे उदक प्राशन, मलमूत्र त्याग लक्षण தேஹி சுட்டேனா. அவளும் ஒன்ன மாதிரி சாப்பிடுவா, அவளும் ஒன்ன மாதிரி தீர்த்த சேவனம் பண்ணுவா, அவளும் ஒன்ன மாதிரி மலமூத்திர தியாகங்கள்லாம் பண்ணுவா. எண்ணி வரையிலும் தேக சம்பந்தம் இருக்கோ அன்னி வரையிலும் இந்த கர்மாக்கள் பண்ணதானே பண்ணணும். இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா? நீ உனக்கு நிர்குண ஞானம் உண்டாச்சுன்னு சொல்லறையே, இப்போ உங்ககிட்ட வரேன். நீ ஏன் பஜனை பண்ணன்னு கேட்டேன்னு சொல்றையே, இப்போ அதுக்கு வரேன் நான். இப்போ உனக்கு நிர்குண ஞானம் உண்டாச்சுன்னு சொல்ற இல்லையா? உனக்கு பிரம்ம ஞானம் என்னதுன்னு தெரியறதுன்னு சொல்ற இல்லையா? எப்போ இதெல்லாம் தெரிஞ்சதோ நீ ஏன் சாப்பிடுற? நீ ஏன் தீர்த்தம் குடிக்கிற? நீ ஏன் பாக்கி கர்மாக்கள்லாம் பண்ணுற? நிர்குண பிரம்ம ஞானம் தான் உனக்கு உண்டாயிடுத்த. ஆனா நிர்குண பிரம்ம ஞானம் உண்டானாலும் இதெல்லாம் நான் விடலை இல்லையா? பசி உன்ன விடலையே, தாகம் உன்ன விடலையே, தூக்கம் உன்ன விடலையே, எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஜனாச்சே சமாதான ராகாவே. சரி, உன்னால இந்த சமூகத்தை விட்டு வேற எங்கேயாவது போய் எடுக்க முடிஞ்சுதா? முடியல. ஜனாச்சே இந்த சமூகத்துல இருக்கிறதுன்னு மாத்திரம் இல்ல, இந்த சமூகத்துல இருந்து இருக்கும் பொழுது பிறர் உன்னை ஒத்துக்கும்படியாக நீ வாழணுங்கிறத எண்ணம் கூட உனக்கு இருக்கு. எல்லாரும் என்ன ஒத்துக்கணும் இந்த சமூகத்துல அப்படிங்கிற எண்ணம் கூட உனக்கு இருக்கு. அப்போ சமூகம் என்ன ஒத்துக்கணும், அதுக்கு நான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தியில உனக்கு விவகாரங்கள்லாம் உனக்கு மனசுல வேலை பண்றது இல்லையா? ஜனாச்சே சமாதானராகவே, ஆப்புலே பாதிக்கே ஓலகாவே. நான் யாரோ அந்த சமூகத்துல ஒத்தன்ன மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் என்னை பார்த்து நிமிர்ந்து பார்த்து கவனிக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு வேற நீ யோஜனை பண்ற. அதுக்காக நீ சில பிரயத்தனங்கள்லாம் நீ பண்ற. இதெல்லாம் பண்ற இல்லையா? இதெல்லாம் உன்னுடைய நிர்குண ஞானத்துல சேர்ந்ததா அப்படிங்கிற கேள்வி சத்குருநாத்தால் சோதாயிடம் கேட்கிறார். ஏகோண ஞானம். அப்ப எப்படி பிரம்ம ஞானத்தை அடைஞ்சவனோ இதெல்லாம் இருந்திருக்க கூடாது, இதெல்லாம் நின்று இருக்கணுமே. நீ சொல்ற பிரகாரம் உனக்கு பிரம்ம ஞானம் உண்டாயிடுத்து, எல்லாம் மித்யை அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது அல்லவா? ஞான விவேகே மித்யா ஜாலே பரந்து அவகேனா ஹீ டாக்கலே.
மித்யை மித்யை மித்யைன்னு சொல்றது ஒண்ணு, இதெல்லாம் மித்யை அப்படிங்கிற ஞானம் இருக்கிறது. ரெண்டாவது, இதெல்லாம் மித்யை அப்படிங்கிற நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். ஒரு பிரம்மஞானி இதெல்லாம் மித்யை அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர். நீ இதெல்லாம் மித்யை அப்படிங்கிற ஞானத்தை பெற்றவன். அதனாலதான் பரந்து அவகே நாகி டாக்கிலே, உன்னால இதுல இருந்து எதையும் திரஸ்காரம் பண்ணி வெளியில வர முடியாது. என்ன, நீ இன்னைக்குமே பிரம்மஞானம் அப்படிங்கிற ஞானம் உன்னிடத்துல இருக்கே தவிர இன்னும் உங்ககிட்ட தேக புத்தி தான் இருக்கு. தேக புத்தியில இருந்துட்டே பாக்கி லௌகிகால் மாதிரி பிராபஞ்சிகமான விஷயங்கள்ல ஈடுபடாமல் சத்விஷயத்துக்கு ஈடுபட ஆரம்பிச்சவன் நீ. சத்விஷயத்துல நீ ஈடுபடறாய் அப்படிங்கறதுனால நீ பிரம்மஞானின்னு உன்னை சொல்லிக்க முடியாது. அந்த நிலைக்கு நீ வருவ. அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு வரணும்னு விரும்புற. அதுக்காக தான் இதெல்லாம் நீ கேட்கறங்கிறது எனக்கு தெரியும். ஞான விவேகே மித்யாசாலே, ஞானத்தினால இது எல்லாத்தையும் மித்யை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்க, உண்மையே தெரிஞ்சுட்டு இருக்க. ஆனா அந்த உண்மையில நீ இன்னும் நிலைச்சு நிக்கல. பரந்து அவகே நாகி டாக்கிலே தரி மக பஜனேச்சி காய கேலே சாங்க பாப்பா அப்படின்னு இருக்கும் பொழுது பிரம்மஞானம் உண்டாயிடுத்து. ஆனால் பாக்கி சரீர சம்பந்தமான விவகாரங்கள்லாம் உனக்கு உடலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மித்யை அப்படிங்கிற ஞானம் தான் இருக்கு. ஆனால் உன்னுடைய வாழ்வு இருக்கே அது இதெல்லாம் இன்னும் சத்தியம் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஜெகன் மித்யா இன்னும் ஆகல. ஜெகன் மித்யா அப்படின்னு கிளிக்கு பாடம் சொல்லி கொடுத்த கிளி மாதிரி நீ சொல்றையே தவிர நீ அந்த நிலையில போய் இன்னும் நிலைச்சு நிக்கல. எப்போ அந்த நிலையில போய் நிக்கலையோ ஜெகன் மித்யா இல்லை. எப்போ பிரம்ம ஞானியாக நிலையில போய் நிப்பையோ அப்போதான் ஜெகன் மித்யா ஆகும். அப்படின்னா அதுவரையிலும் எல்லாம் சத்தியம், எல்லாம் அதுவரையிலும் சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது சகுன பஜனை பண்ணிதான் ஆகணும். அந்த சகுன பஜனையுடைய ஆதாரத்துல தான் பிரம்மஞானத்தே நீ பெற போறாயப்பா. சாங்க பாப்பா தரி மக பஜன காய கேளே. அப்போ பஜனைய மாத்திரம் விடுவானே, சகுன பஜனையை மாத்திரம் விடுவானே. எந்த பிரம்மஞானத்தை பத்தி எந்த மித்யைய பத்தி பேசுறையோ அந்த மித்யை உண்மையான அந்த மித்யையுடைய அனுபவம் உண்மையான பிரம்மஞானத்திலிருந்து வரும். அந்த பிரம்மஞானம் உனக்கு வரணுமானால் இன்னைக்கு நீ தேக புத்தியோட அந்த லோகத்தை இருக்கிறதுனாலேயே சகுனம் உனக்கு சத்தியம்தான். சகுன பஜனையினால சகுனத்துடைய ஆதாரத்துல நீ நிர்குணத்தை சேரணும். நிர்குணத்தை சேர்ந்ததுக்கு அப்புறமும் சகுனத்தை மித்யைன்னு தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா அந்த சகுனத்துடைய ஆதாரத்தில் தான் நிர்குணத்துக்கு நின்னாய் அப்படிங்கிற அருமையான விடையை கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். இங்க மேலும் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம